இலங்கையை ஆண்ட மன்னன் ராவணனை பற்றிய சில உண்மைகள். ராவணன் பாதி பிரம்ம குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவன். இவர் தந்தையின் பெயர் பிஸ்ராவா ரிஷிமுனிவர். இவரின் தாட்கை காசி அசுர குலத்தை சேர்ந்தவர். ராவணனின் தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் பெயர் பாரவர்ணினி. இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்திற்கு கடவுளான குபேரன். இவரின் 2வது மனைவியான கைகாசிக்கு ராவணன், கும்பகர்ணா, பிபீஷணா, சூர்பனகை என 4 பிள்ளைகள் உண்டு. ராவணனின் இயற்பெயர் தசகிரிவா மற்றும் தசானனா என்பதாகும். பின்னர் ராவணன் என எல்லோராலும் அழைக்கப்பட்டார். ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் ஆவார். அவரின் நெற்றியில் திருநீர் எப்போதும் இருக்கும். இலங்கை என்றும் அழியாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார் ராவணன். தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை ராவணனுக்கு தந்தார். அதை இலங்கை செல்லும் வரை கீழே வைக்கக்கூடாது என்றார். ஆனால் தேவர்களின் சூழ்ச்சியால் ராவணனால் அதை இலங்கைக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அனரண்யா மன்னரை ராவணன் வதம் செய்தார். அந்த மன்னர் இறக்கும்போது தசரதன் மகனால் தான் உனக்கு இறப்பு என கூறினார். அதன்படியே ராமனால் வதம் செய்யப்பட்டார் ராவணன். போர்க்குணம் கொண்ட ராவணனுக்கு தோஷியம் பார்க்கும் அபார திறமையும் தேவ மந்திரங்களை கற்றுத்தேறிய ஆற்றலும் இருந்தது. ஆட்சி மற்றும் கலையில் சிறந்து விளங்கினார் ராவணன். ராமன் அவரை வதம் செய்தபோது ராவணன் இறக்கும் தருவாயில் இருந்தான். அப்போது தன் தம்பி லக்ஷ்மணனை அவனிடம் அனுப்பிய ராமன் அவனிடம் ஆட்சிக்கலையை கற்றுக்கொள்ளும்படி சொன்னார். ராவணனின் தம்பி விபீஷணா ராமனின் தீவிர பக்தனாவார். 10வது நாள் போரின் போது ராமனிடம் தன் அண்ணனின் வயிற்றுப் பகுதியில் அம்பை விடச் சொன்னது இந்த விபீஷணன்தான். ராவணன் கடும் தவம் செய்து பிரம்மனிடம் தன் உயிருக்கு எந்த கடவுளாலும் முனிவராலும் அரக்கர்களாலும் ஆபத்து வரக்கூடாது என வரம் கேட்டான். அது கிடைக்கவும் செய்தது. ஆனால் மனித உருவெடுத்த ராமன் பின்னால் ராவணனை வதம் செய்தார்.